படம் எடுக்கிறது சுலபம்தான். ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம். தியேட்டர்ஸ் எல்லாம் அந்த 4 பேர் கையில தான்ப்பா இருக்கு. உங்கள மாதிரி புது ஆளுங்க படம் எடுத்தா தியேட்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யார் சார் அந்த 4 பேரு? இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுல இருந்து 4 பேர் கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. அந்த 4 பேரை தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருப்பா? ஏவிஎம், ஜெமினி, பிரசாத், அடுத்தது விஜயவாகினி ஸ்டுடியோஸ். அப்படின்னா அந்த 4 பேர் கையெடுத்து கும்பிடணும் சார். எதுக்கு? தியேட்டர்ஸ் கொடுக்காததுக்கா? இல்ல சார், தியேட்டர்ஸை கல்யாண மண்டபமா ஆக்காம காப்பாத்தினதுக்கு சார். அது மட்டும் இல்ல சார், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் 3 பேரும் அவங்கவுங்க டெம்பிள்ஸ்க்கு போவாங்க. ஆனா ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ற சர்வ மத கோயில் ஒன்று இருக்குதுன்னா அது தியேட்டர் தான் சார். அப்படிப்பட்ட தியேட்டர்ஸ் மொத்தத்தையும் காப்பாத்துற அந்த 4 பேர் உண்மையிலே கடவுள் தான் சார். ஆமா சார், அந்த 4 பேர் கையில தேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் இருக்கு. கொரோனா காலத்துலயும் அந்த 4 பேர் தேட்டர்ஸ் ஓபன் பண்ணனால தான் மக்கள் இன்னும் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட் இருந்தா தில்ராஜா இருக்கட்டும், அரவிந்தா இருக்கட்டும், சுரேஷ் பாபாவா இருக்கட்டும், எதுக்கு தேட்டர்ஸ் தர மாட்டாங்க சார்? சின்ன படமான லவ்வர், வாழை, ரகுதாத்தா, ரப்பர் பந்து, நந்தன், அப்புறம் லாந்தர், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அவங்க தேட்டர்ஸ் தரலையா சார்? நல்ல கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா அந்த 4 பேர் தேட்டர்ஸ் தருவாங்க சார். உண்மைதான்ப்பா நீங்க சொல்றது.